பெண்களுக்காக வந்துட்டு போராட்டம் பண்றது இவ்ளோ அநியாயமா பண்ணிட்டு இருக்கீங்களே. இதுல அமைச்சரோட வேற குற்றவாளி போட்டோ வேற எடுத்திருக்காரு. இந்த தப்ப நாங்க வெளியில சொன்னோம்னா நீங்க எங்க ஆளுகளையும் எங்க பொதுச் செயலாளரை இப்ப எப்பதான் விடுவிப்பீங்க? நாங்க கெட்டது பண்ணமா இல்ல நல்லது பண்ணமா? பெண்களுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் பேம்ப்ளெட்ஸ் மூலமா. அதுக்கு நீங்க எப்படி எங்க பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணலாம்? இது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க இன்னைக்கு பேப்பர் எடுத்துட்டாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுக்காக தான் அதை இது பண்ணி தான் வந்து அவர் அறிக்கை விட்டாரு. அதை வந்து அதுல எந்த அரசை பத்தியும் அவர் மென்ஷன் பண்ணல. அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க தமிழக அரசு? குற்றவாளிகளையும் அரெஸ்ட் பண்றது இல்ல சார், நிரபராதிகளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? குற்றவாளிகளையும் அரெஸ்ட் பண்றது இல்ல, நிரபராதிகளுக்கு மட்டும் ஏன் தண்டனை சார்? 3 மாச குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா சார் இந்த உலகத்துல? சொல்லுங்க. பச்சை குழந்தைங்க சார், 3 மாச குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு நாங்க அந்த பாதுகாப்பு கோரி ஒரு போராட்டம் நடத்துறது ஒரு பெரிய குத்தம்ன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது நியாயமே இல்ல, நியாயமே கிடையாது சார். இது பெண்கள் மற்றும் கல்லூரி பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய தமிழக அரசை விமர்சித்தும் இன்று நடக்கின்ற அவலத்தை சுட்டிக்காட்டியும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும், அவர்கள் எதிர்காலம் பாழாகக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தளபதி அவர்கள் இன்று அவருடைய மனதில் பட்ட உண்மையான விஷயத்தை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். நாங்க நீங்க வந்து கல்வி தைரியமா வந்து கல்வி கற்க வாங்க. உங்களுக்கு எந்த விதத்திலையுமே தமிழக வெற்றி கழகமும் நானும் இருப்பேன் சொல்லி தளபதி அவர்கள் வந்து அவருடைய மனப்பூர்வமான அறிக்கையை கொடுத்திருந்தாரு. அந்த அறிக்கையை எல்லா மாணவ மாணவிகளுக்கு சென்று அடைய வேண்டுங்கிறதுக்காக எல்லா பகுதிகளுக்கிடையே எங்களுக்கு கழகத்தை சேர்ந்த தோழிகள் எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா கல்லூரியில் இருக்கிற மாணவிகளுக்கும் போய் இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கு அவங்கள வந்து கைது செஞ்சிருக்காங்க. அவங்கள பார்க்க சென்ற எங்கள் மாநில பொதுச் செயலாளர்களையும் இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க. அவங்கள இதற்கு காரணமான அரசையும் அதிகாரிகளையுமே கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்திருக்கிறோம்.